இறைவனுக்கு வணக்கம். தமிழ் மக்களுக்கும் தமிழனுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய இண்டஸ்ட்ரி நண்பர்கள் மற்றும் இந்த படத்துடைய கலைஞர்கள், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, வெல்விஷர்ஸ், இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், க்ரூ மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். என்ன ஒரு விஷயம், நான் இந்த ஆடியோ ரிலீஸ் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் இதெல்லாம் எதுக்குமே நான் பெருசாக போகிறதில்லை. உங்களுக்கே தெரியும், காரணம் ஒன்றுமே இல்லை. இதுதான் ஏன்னா ஏதாவது சரி, அதான் உங்களுக்கே தெரியுமே. இப்போ ஆக்சுவலாக பேசுகிறேன்னா எந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பேசுறது தெரியல. முதல்ல இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு என்னென்னா, விவேக் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மீட் பண்ணணுன்னாரு. நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்கண்ணே. இல்லை நேரில் தான் வரணும். சரின்ட்டு ஒரு படத்தோட இதை நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நான் தான் அந்த படத்தில் நான் நினச்சேன், சரி ஏதோ ஹீரோவாக நடிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியும், அது எல்லாமே சின்ன பசங்க நடிக்கிற ஒரு படம். அதுவும் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு அவர் இதுவாக பண்ணுறாருன்னு. இன்னைக்கு அவருடைய படத்துக்கு, அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு கூப்பிட்டுருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். ஆனால் அவர் இந்த படத்தில் ஹீரோ இல்லை, சின்ன பசங்களை ஹீரோவாக்கி அந்த ஹீரோக்கு பின்னாடி நான் நிற்கிறேன்ற உங்களுக்காக நம்ம வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டாருன்றதுக்கு தான் முதல்ல நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். ஏன்னா ஒருத்தங்களை நம்ம பார்த்து வியக்கிறதுன்றது வேற. விவேகானந்தர் அவர் சொன்ன பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தங்களை நம்ம ஃபாலோ பண்றது நான் எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுல இல்லை, அதை நம்ம நடைமுறையில் செய்கிறோமான்றது தான் முக்கியம். அதை விவேகானந்தர் செய்கிறாருன்றது தான் மிகப்பெரிய விஷயம். உண்மையிலே இன்னைக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன இந்த ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சாருன்னு, அவர் ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் என்னை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் நான் ஒரு காமெடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ அதை நான் பண்ணும்போது விவேக் சார் அன்னைக்கு பீக், அதாவது அவர் தான் கேட்கும். ஹலோ அம்மா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் விவேக் சார் வச்சு தான் எடுக்கணும். நான் சொன்னேன், இல்லை சார், இந்த கதையில் அது காலேஜ் இதுவாக வருது. நீங்கள் இல்லை நான் இன்னைக்கு அவர் தான் பீக்கில் இருக்காரு. நான் அவர் சொன்னேன். எனக்கு இப்போ ரொம்ப மனசு வருத்தமாச்சு. ரொம்ப ஒரு புது அன்னைக்கு மட்டும் விவேக் சார், நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு என்ன வச்சு எடுக்காமல் நீ யாரோ ஒரு இது பண்ணியான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த காமெடியன் இந்த இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஆனால் அந்த காமெடியன் வருவானா இல்லையான்னு எந்த ஒரு ஈகோவும் எடுத்துக்காமல் அந்த பையன் ஒரு டைரக்டராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் ஒரு இதுவாக நான் வச்சுருக்கேன்னு, அதனால இது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான்னு இந்த ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு எனக்கு அந்த ஃப்ரீடத்தை அன்றைக்கி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி சந்தானம்ன்றவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. இது நான் என்றைக்குமே சொன்னதில்லை. இப்போ ஏன்னா இன்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தோணுச்சுன்னா, வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வேணால் போகலாம். இன்றைக்கி வெற்றின்றது என்னன்றதே பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனவங்க இது பண்ணுறது. ஸோ முதல்ல விவேக் சாருக்கு என்னுடைய நன்றி.